ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கஸ்டர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 12 அக்கௌண்டன்சி சாப்டர் 5 இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். சம் பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீராம் அண்ட் ராஜ் வந்து பார்ட்னர்ஸ். அவங்களுடைய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2:1. நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பார்ட்னரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார்ட்னர் வரும்போது என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க டியூரிங் த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்படின்றதான் வந்து நம்ம இந்த சம்மில் பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் அ வேல்யூ ஆஃப் ஸ்டாக் பை 5,000. ஸோ அவங்களுடைய ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டாக்குன்றது வந்து கரண்ட் அசெட். பிரிங் இன்டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 7,000 which had not been recorded in the books of the firm. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, இனிமே தான் அதை ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதும் வந்து அசெட் தான். ஸோ அந்த அசெட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன், ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் பை 10,000. ஸோ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு அசெட் தான், அதோடைய வேல்யூவை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா a provision would also be made for outstanding wages. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ன்றது வந்து லயபிலிட்டி, அது 9,500க்கான ப்ரொவிஷன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அசட்டோடைய இன்க்ரீஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, அப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 2 அசட்டுமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து டெபிட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் டூ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஸோ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டுன்றது வந்து அசட் தான், அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறனால க்ரெடிட் பண்ணுறோம். ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால க்ரெடிட் பண்ணுறோம். இதில் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் ஜேர்னல் என்ட்ரி போடும்போது அதை டெபிட் பண்ணுவீங்க. இதே அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் ஜேர்னல் என்ட்ரியில் அந்த வேல்யூவை க்ரெடிட் பண்ணுவீங்க. லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் அதை க்ரெடிட் பண்ணணும், லைபிலிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அசட் எது, லைபிலிட்டி எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அசட் வேல்யூ இன்க்ரீஸ் டெபிட், அசட் வேல்யூ டிக்ரீஸ் கிரெடிட். இதே லைபிலிட்டிக்கு ஆப்போசிட், லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் கிரெடிட் அண்ட் லைபிலிட்டி வேல்யூ டிக்ரீஸ் டெபிட். ஸோ இந்த சிம்பிள் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போது இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்லேருந்து ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதான்னு செக் பண்ணணும். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ லெட்ஜர் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அதாவது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதிலிருந்து நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஸோ ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் வந்து எல்லாருக்கும் போஸ்ட் பண்ண தெரியும். இப்போ ஜேர்னலில் வந்து 2 ரீவேல்யூவேஷன் இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடில் தான் நம்ம அந்த ஸ்டாக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து போடணும். இப்போ 5,000 7,000 கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணுறீங்க. அதே மாதிரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட்னு ஜேர்னல் என்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 2 அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெபிட் சைடில் வந்து போட போகிறீங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது அண்ட் கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் எவ்வளவோ அந்த 7,500 வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த ஓல்டு ஷேரிங் ரேஷியோவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. இது ஆக்சுவலி கிரெடிட் சைடில் வரனால லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன். ஸ்ரீராம் பார்ட்னருடைய கேபிட்டலுக்கும் ராஜ்ன்ற பார்ட்னருடைய கேபிட்டலுக்கும் நம்ம 2:1 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதாவது 2/3 அண்ட் 1/3. லாஸ்ன்றனால ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் வரனால ஜேர்னல் என்ட்ரியில் போடும்போது ஸ்ரீராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டு அந்த வேல்யூ போடணும். இதில் நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, ஜேர்னல் என்ட்ரி போட மறந்துடுவோம். அந்த தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். ஸோ அந்த
இதை மட்டும் மறக்காமல் என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.